பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பா தேவ ஜனங்களே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். என்னோட கூட ரூத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனம் எடுத்துக்கோங்க. இப்பொழுது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊராரெல்லாம் அறிவார்கள். ஆமீன். ஆண்டவர் போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்ற வார்த்தை, ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்ற வார்த்தை என்னவா, நீ வந்துட்ட, உன்னை ஊர் உலகம் என்ன சொல்லும், உனக்கு கொஞ்சம் தான் இது இருக்கு, இல்ல நீ இயேசு இயேசுன்னு சொல்லிக்கிட்டு போற, இயேசுக்குன்னு ஊழியம் செஞ்சுக்கிட்டு போற, இயேசுவே பின்பற்றி போற, உன் குடும்பத்திலேயே இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நீ அந்த இயேசு பின்னாடி போய் உன் வாழ்க்கையில என்ன நன்மையை கண்ட, உன் குடும்ப சூழ்நிலையே மாறலையே, உன்னோட பிள்ளைகள் மாறல, உன் கணவர் மாறல, உன் மனைவி மாறல, உன் குடும்பம் மாறல, உன் குடும்பத்துல இன்னும் ரட்சிப்பு வரல, மத்தவங்க ரட்சிப்புக்காக நீ பேசுறியே, எந்த பேச்சு வேணாலும் இருக்கட்டும், அதெல்லாம் குறித்து நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா ஆண்டவர் சொல்றார், மகளே நீ பயப்படாத, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்வேன்னு. நமக்கு என்னென்ன வேண்டியமோ, நம்ம குடும்பத்துக்கு என்ன தேவைகளோ, என்ன விதமான தேவைகள், பொருளாதார தேவைகள், பூமிக்குரிய தேவைகள், ஆவிக்குரிய தேவைகள், எதுவா வேணாலும் இருக்கட்டும், தேவன் அதை செய்வார். நம்ம செய்ய வேண்டிய வேலை தேவனை பின்பற்றி, தேவன் சொன்ன காரியத்தை முன் வச்ச காலை பின் வைக்காதபடிக்கு, கலப்பில கை வச்சுட்டு அதை பின் நோக்கி பார்க்காதபடிக்கு, அந்த ஊழியத்திலயோ அந்த கர்த்தரை நம்புகிற நம்பிக்கையிலையும் கர்த்தரோடு இருக்கிற அந்த இன்டிமெசியான உறவுலையும் நம்ம நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே போகச்சு. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, அந்த இடத்துல உங்க பேரை போட்டுக்கோங்க. மகளே மகனே, நீ பயப்படாது, உனக்கு வேண்டியதெல்லாம் தேவனாகிய கர்த்தர் செய்வார். ஆமீன். அது மாத்திரம் இல்லவா, நீ குணசாலி என்பதை உன் ஜனமாகிய ஊரார் எல்லாம் அறிந்து கொள்ளும்படி செய்வேன். நீ நல்லவங்கிறத உன் ஜனங்கள், நீ விட்டு வந்த இல்லையா, எதுக்கோ பின்னாடி போறா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்கள மாத்திரம் இல்ல, உன்னோட அந்த பழைய ஜனங்களை மாத்திரம் இல்ல, இப்ப நீ வந்திருக்க இல்லையா தேவனுக்குள்ளாக, இயேசுதான் என் ஜீவன் உள்ள தேவன்னு சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு வந்திருக்க இல்லையா, சொந்த மீட்பரா ஏற்றுக்கொண்டு வந்திருக்க இல்லையா, அந்த ஜனங்களும் கூட, தேவனையே ஆராதிக்கிற அந்த ஜனங்கள் கூட கண்டுகொள்வாங்க எப்படி நீ குணசாலி அப்படின்ட்டு. சோ உனக்காக தேவன் வழக்காடுவார், உனக்காக தேவன் பரிந்து பேசுவார், உனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். ஆமீன். வாங்க நம்ம ஜெபிப்போம். என் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட தகப்பனே, ஆண்டவரே பயப்படாதே, உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன் என்று நீ தேவ ஜனங்களுக்கு சொல்வதற்காக நன்றி ராஜா. யாவற்றையும் நீ எங்களுக்காக செய்து முடித்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.